லக்ஷ்மி டைரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜெர்சியில் ஒரு 2ஆம் ஈத்தில் கடை முளைப்பில் ஒரு செனமாடு விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அதோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து, அதாவது கடைப்பல் முளைப்பு அப்படின்னு நம்ம விற்பனையில் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு செனமாடுங்க. கன்று ஈன்றதுக்கு ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு சின்ன மாடு கிடையாது. மாடு நல்ல பெரிய மாடு, நல்ல அழகான முகலட்சணம், நல்ல கிளிக்கொம்பு, நல்ல பியூர் ஜெர்சியில் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க. மாடு போன தலையீத்துக்கு 23 லிட்டர் பால் கறந்ததாகவும், இந்த 2ஆம் ஈத்துக்கு 23லேருந்து ஒரு 25 லிட்டர் பால் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு ஜெர்சி மாடாக இருக்கிறதுனால ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டோட மடியமைப்பை பாருங்கள். காம்புலாம் சும்மா தனித்தனி காம்பாக நல்ல நீளமாக காம்பு இருக்குங்க. கை கறவைக்கும் சரி, மிஷின் கறவைக்கும் சரி, மாடு எல்லாத்துக்குமே மாடு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல லென்த்லேயும், நல்ல ஹைட்லேயும், நல்ல சரியான பேக் வெயிட்லேயும், நல்ல மடியமைப்பு, நல்ல காம்பமைப்பு அப்படின்னு மாட்டில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு காலணைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 2ஆம் ஈத்து மாடு. பால் 25 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஜெர்சி சினை மாடுங்க. நல்ல பியூர் ஜெர்சி ரகத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இந்த மாட்டுக்கு ரொம்பவுமே டிமாண்ட் இருக்கும். நல்ல கறவை திறனில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மாடு இந்த 2ஆம் ஈத்துக்கு 25 லிட்டர் பால் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்தில் பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்து தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி பேசி விலையை முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. கன்று ஈன்றதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகுன்றதுனால உங்களோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு மாடு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையில் சொல்கிறாங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாடு எடுத்திங்கன்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு 4-5 கண்ணுக்கு வச்சு நல்லா பராமரிப்பு பண்ணிக்கலாம். மாடு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஜெர்சி மாடுங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி விலையை முன்ன பின்ன அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.